Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா what else. The what else பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. What else அப்படினா வேற என்ன? நமக்கு இப்போ வந்து நம்ம கடைக்கு போறோம். கடைக்கு போகும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்குறோம். வாங்கும்போது கடையில கேட்பாங்கல்ல, இவ்வளவு வாங்கியாச்சு, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்களா? அப்போ அடுத்து வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு, வேற என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வாட் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி கூடுதல் தகவலை வந்து கேட்கறதுக்கு. சரியா? இது நம்ம கொஞ்சம் திங்ஸ் வந்து கடையில வாங்கிட்டு திரும்ப நம்ம வந்து கேட்போம்ல, இவ்வளவு வாங்கிட்டேன், வேற என்ன வாங்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, வேற என்ன வாங்கணும் அப்படின்னு. இப்படி வேற என்ன வாங்கணும், நீ வேற என்ன சாப்பிட்ட, அடுத்து அவன் வேற என்ன கேட்டான் அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்போம்ல. இப்படி வேற என்ன அப்படின்னு சொல்லி கூடுதல் தகவலை நம்ம கேட்கறதுக்கு நம்ம இந்த வாட் எல்ஸ் யூஸ் பண்றோம். சரி, இப்ப பாருங்க, உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற, உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? இது வந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னு, வேணும் வேண்டாம் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது இத வந்து என்னது, சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அங்க எப்படி கேட்கறது பாருங்க, வேற என்ன, அதுக்கு என்னது வாட் எல்ஸ். அததான் ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சரியா? வாட் எல்ஸ். What else? வேற என்ன? ஓகே, அடுத்து என்ன போடணும்னா, இப்போ சிம்பிள் பிரசன்ஸ் படிதானே நம்ம கொஸ்டின் கேட்போம். ஒரு பொருள் வேணும் வேண்டாம் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அத வந்து என்னது, பிடிக்கும் பிடிக்காது, அது தேவை தேவையில்லை இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் சொல்லுவோம். சோ அங்க சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது do இல்லைன்னா does யூஸ் பண்ணுவோம் தானே. இது வந்து இங்க சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, உனக்கு, உனக்குன்னா you வந்திருக்கனால இங்க do யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். சரியா? அப்ப அந்த what else-க்கு அடுத்து auxiliary verb யூஸ் பண்ணுவோம். அந்த auxiliary verb-க்கு அடுத்து subject, அடுத்து என்ன வரணும், verb வரும். verb என்ன, வேற என்ன வேணும், வேணும் அப்படின்னா want. இப்போ ஒரு பொருள் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படி சொல்றதுக்கு want. சரியா? அப்போ உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னா what else do you want, what else do you want. இது அவனுக்கு வேற என்ன வேணும் நம்ம கேட்போம்ல, அவனுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க, அவனுக்கு சப்ஜெக்ட், அவனுக்குன்னு சொன்னாலும் சரி, இல்ல ஒரு நேம நீங்க மென்ஷன் பண்றீங்க, பாலாவுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம், what else. அடுத்து இங்க என்ன வரணும், இங்க வந்து நம்ம என்ன சப்ஜெக்டுக்கு இங்க he யூஸ் பண்ணுவோம். அவனுக்கு அப்படின்னா இங்க he வரும். இங்க he வரும்போது சப்ஜெக்ட் he வந்தா இங்க ஆக்சிலரி verb என்ன வரும், does யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. does சப்ஜெக்ட் he she இட்டு சிங்குலர் நவுன் வரும்போது does. இது ஒரு நேம நீங்க மென்ஷன் பண்றீங்க, இங்க பாலா அப்படின்னு நேம மென்ஷன் பண்றீங்கன்னா இங்க does தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது does. இங்க சப்ஜெக்ட் யூனாலும் ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஒருத்தங்களே சரி, ஒண்ணுக்கு மேற்பட்டவங்களையும் சரி மென்ஷன் பண்ணும்போது நம்ம யூன் தான் சொல்லுவோம். ஆனா ஒருத்தங்களை குறிச்சாலும் சரி, இல்ல எனக்கு அப்படின்னு சொன்னாலும் சப்ஜெக்ட் ஐ, நான் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஆனாலும் என்னது, டூ தான் யூஸ் பண்ணுவோம். இத தவிர்த்து நீங்க வேற யாரு என்ன சொன்னாலும் ஒருத்தங்களை நீங்க மென்ஷன் பண்ணுனா அங்க டஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து மற்றபடி வெர்பா அப்படி எழுதணும். அப்போ what else does he want அப்படின்னா அவனுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறது. பாலாவுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னா what else does Bala want, what else does Bala want. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் வேற என்ன வாங்கணும். இப்போ ஒரு பொருள் கொஞ்சம் வாங்கியாச்சு, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வேற என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்போமா. இது எப்படி கேட்கறது பாருங்க, வேற என்ன வாங்கணும், வாங்கணும் வாங்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது எப்படி should யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. இப்போ ஒரு பொருள் வாங்கணும், வாங்கணும் வாங்க வேண்டும், சாப்பிடணும் சாப்பிட வேண்டும், தூங்கணும் தூங்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம்ல. இது எல்லாமே என்னது, should யூஸ்
பண்ணி பேசுவோம் தானே. இப்ப பாருங்க, நான் வேற என்ன வாங்கணும், நான் வேற என்ன வாங்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம அங்க should யூஸ் பண்ணணும். அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு, வேற என்னன்னா அது ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறது, what else. ஓகே, ஃபர்ஸ்ட் what else. அதுக்கு அடுத்து என்னன்னா இங்க வந்து நம்ம do யூஸ் பண்ணோம்ல ஆக்சிலரி வெர்ப், அதே போல இங்க வந்து நம்ம should யூஸ் பண்ணி மாடல் வெர்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா அத क्वेश्चनா கேட்கும் போதும் அதே யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். சரியா? அப்போ இங்க should யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா இங்க should யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். இங்க do யூஸ் பண்றது போல இங்க should. ஓகே, ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு எங்க கேன் யூஸ் பண்ணுவோம் தான். முடியும், முடியாது, முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அங்க என்னது கேன் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த கேன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். क्वेश्चन கேட்கிற இடத்துல அந்த கேன் யூஸ் பண்ணி கேட்போம். இந்த மாதிரி மாடல் வேர்ட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணி பேசும்போது क्वेश्चनா கேட்கும் போது அந்த மாடல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन கேட்போம். சரியா? அப்போ what else should, அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட். இதே போல சப்ஜெக்ட் என்ன, நான், நான்னா I. அடுத்து verb, verb என்ன, வாங்கணும், வாங்க வேண்டும், வாங்கக்கூடிய செயல். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. இங்க வந்து என்னது verb எப்பவுமே present formல தான் இருக்கும். இந்த should, would, must, can, could இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எப்பவுமே verb வந்து present formல தான் இருக்கும். அப்போ நான் வேற என்ன வாங்கணும் அப்படின்னா what else should I buy, what else should I buy. நெக்ஸ்ட், நீ வேற என்ன சாப்பிட்ட, இவ்வளவு சாப்பிட்ட, இப்ப சாக்லேட் சாப்பிட்ட, அடுத்து தோசை சாப்பிட்ட, இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுவோம். வேற என்ன சாப்பிட்ட அப்படின்னு நம்ம கேட்போமா, கூடுதல் தகவலை கேட்கிறது. அப்போ வேற என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க, சாப்பிட்டாய் அப்படின்னா பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி நம்ம क्वेश्चन கேட்கிறோம். அப்ப என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கேட்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி, வேற என்ன, அதுக்கு எப்படி எழுதும், what else, அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் முடிச்சு போனதை பத்தி நம்ம क्वेश्चन கேட்கிறோம். அப்ப என்ன, இங்க ஆக்சிலரி வெர்ப் என்ன யூஸ் பண்ணணும், did. ஓகே, முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கேட்கிறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நீங்க क्वेश्चन கேக்குறீங்கன்னா அங்க did யூஸ் பண்ணணும். what else ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்து did, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb, verb என்ன, சாப்பிட்டாய், சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, eat. இல்ல வந்து நம்ம பாஸ்ட் பத்தி பேசுறோம், ஆனா verb present formல தான் எழுதணும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. did வந்தாலே verb present formல இருக்கும். சரியா? அப்போ நீ வேற என்ன சாப்பிட்ட அப்படின்னா what else did you eat, what else did you eat. நெக்ஸ்ட், அவன் வேற என்ன கேட்டான், நம்ம கேட்போம் அவன் வேற என்ன கேட்டான் அப்படின்னு. இதை எப்படி கேட்கறது, வேற என்ன, அதுக்கு எப்படி சொல்லுவோம், what else. அடுத்து இன்னொரு பாருங்க, வேற என்ன கேட்டான், பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி நம்ம சொல்றோம். அப்ப என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி தான் क्वेश्चन கேட்கணும். அப்ப என்ன, இங்கேயும் இந்த did யூஸ் பண்ணி தான் கேட்போம், did. அடுத்து சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து கேட்டான், கேட்கக்கூடிய செயல். கேட்கறது இங்கிலீஷ்ல ask. ஓகே, அப்போ அவன் வேற என்ன கேட்டான் அப்படின்னா what else did he ask, what else did he ask. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு வேற என்ன பிடிக்கும், நம்ம கேட்போம்ல, உனக்கு வந்து வேற என்ன பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், சாக்லேட் பிடிக்கும், இது தவிர வேற என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போம்ல. இதுதான் உனக்கு வேற என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கறது. ஒரு விஷயம் பிடிக்கும், பிடிக்காது, பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் போது அத சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கேட்போம். சரியா? அப்ப எப்படி, வேற என்ன, what else, அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் கேட்போம். அப்ப do does யூஸ் பண்ணி கேட்கணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, you வந்திருக்கு. you வந்தா இங்க do யூஸ் பண்ணி கேட்போம் தானே. அடுத்து verb என்ன, பிடிக்கும், பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல like. சரியா? அப்போ உனக்கு வேற என்ன பிடிக்கும் அப்படின்னா what else do you like, what else do you like. நெக்ஸ்ட், உங்க மாமா வேற என்ன சொன்னாங்க. இப்ப மாமா சொன்னதை நம்ம சொல்லி இருப்போம். இதை தவிர உங்க மாமா வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்போம்ல, கூடுதல் தகவலே கேட்கறது. அப்ப எப்படி, வேற என்ன சொன்னாங்க, பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி கேட்கிறோம். அடுத்து வேற என்ன அப்படின்னா what else, அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும் தானே. அடுத்து
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேக்கும்போது அங்க did யூஸ் பண்ணுவோம் தானே. அடுத்து என்ன சப்ஜெக்ட் உங்க மாமா, அப்போ your uncle, your uncle உங்க மாமா. அடுத்து சொன்னாங்க, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. சரி, அப்போ உங்க மாமா வேற என்ன சொன்னாங்க அப்படின்னா what else did your uncle say? What else did your uncle say? அடுத்து நீ வேற என்ன வாங்குன, இவ்ளோ வாங்குன, இத தவிர்த்து வேற என்ன வாங்குன? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே, நான் வேற என்ன வாங்க வேண்டும் அப்படின்னு. வாங்க வேண்டும், நான் வேற என்ன வாங்கணும், வாங்கணும், வாங்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது அங்க should யூஸ் பண்ணி கேட்போம். இது வாங்கினாய், வாங்கின, சாப்பிட்ட, எழுதுன, தூங்குன இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அது என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நாம கேட்போம். சரியா? அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி வேற என்ன what yes. அடுத்து என்ன did வரும் தானே சிம்பிள் பாஸ்ட்க்கு. did சப்ஜெக்ட் என்ன நீ, நீனா you. அடுத்து verb வாங்குன, வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. சரி, அப்போ நீ வேற என்ன வாங்குன அப்படின்னா what else did you buy? What else did you buy? இது நான் வேற என்ன வாங்கணும், இததானே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நான் வேற என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்கும் போது வாங்கணும், வாங்க வேண்டும் அப்படின்னு கேட்டா should யூஸ் பண்ணுவோம். அப்போ what else should I buy? What else should I buy? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பையில வேற என்ன இருக்கு நம்ம கேட்போம்ல, பையில வேற என்ன இருக்கு அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க, வேற என்ன இருக்கு பையில. இப்போ பையில என்ன இருக்கு, எப்படி இருக்கு, எங்க இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஒன்ன கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணி கேட்போம், be verb யூஸ் பண்ணி கேட்போம் தானே. அது உன்னோட நிலையை பற்றி கேட்கிறது. அப்ப இங்க என்னது மெயின் verb வராது. என்ன இருக்கு, என்ன இருந்தது, எப்படி இருக்கு, அடுத்து எங்க இருக்கு, இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அங்க என்னது be verb தான் நம்ம யூஸ் பண்ணோம் தானே. அப்போ எப்படி வேற என்ன, அதுக்கு what else அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப be verb யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்கும்போது இந்த what else க்கு அடுத்து be verb யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப அந்த இருக்கு பிரசன்ட் ஃபார்ம் தானே யூஸ் பண்றோம். அப்ப is. ஓகே, சிங்குலர் நவுனுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ is. அதுக்கு அடுத்து பையில். இப்போ is எதுக்கு யூஸ் பண்றோம்னா இங்க பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கும்போது did யூஸ் பண்றோம். சிம்பிள் பிரசன்ட் படி யூஸ் பண்ணும்போது அங்க என்ன do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். அதே போலதான் இங்கேயும் இந்த ஆக்சிலரி verb be verb யூஸ் பண்றது what else க்கு அடுத்து நம்ம அத क्वेश्चन கேட்கும்போது இந்த be verb அடுத்து எழுதிடுவோம். is இந்த did இருக்கக்கூடிய இடத்துல இந்த is அது இருக்குது. அடுத்து என்ன பையில் அப்படின்னு சொல்லும்போது பைக்கு உள்ள அப்படின்னு மென்ஷன் பண்றது. அப்போ in யூஸ் பண்ணி in the bag. அப்போ ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ரூமில் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரூம் இப்படி ஒண்ணு சுற்றி கவர் ஆகிருக்கும், அதுக்கு உள்ள ஒண்ணு இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ற இடத்துல in யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ பையில வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், what else is in the bag? What else is in the bag? இது அந்த வேறு அது இல்லாம பையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா பையில என்ன இருக்கு அப்படின்னா what is in the bag? What is in the bag? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அங்க வேற என்ன இருக்கு நம்ம கேட்போம்ல. அங்க வேற என்ன இருக்கு, அங்க இருக்கக்கூடியதை பற்றி நம்ம கேட்கிறோம். இத தவிர அங்க வேற என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன வேற என்ன இருக்கு, அதோட நிலையை கேட்கிறோம். அங்க வேற என்ன இருக்கு, எப்படி இருக்கு, இந்த மாதிரி என்னவா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேட்போம்ல. அப்படி கேட்கும் போது நம்ம அங்க be verb யூஸ் பண்ணி தான் கேட்போம் தானே. ஃபர்ஸ்ட் என்ன வேற என்ன, அதுக்கு what else. அடுத்து என்ன be verb யூஸ் பண்ணணும். அதுவும் present இப்போ உள்ள நிலையை பற்றி கேட்கிறோம். is what else is. அடுத்து அங்க அப்படின்னா there. அப்போ அங்க வேற என்ன இருக்கு அப்படின்னா what else is there. What else is there. ஓகே. அடுத்து அவன் வேற என்ன தந்தான் நம்ம கேட்போம்ல, அவன் வேற என்ன கொடுத்தான், இத தவிர வேற என்ன தந்தான் அப்படின்னு கேட்கிறது. தந்தான் பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி நம்ம கேட்கிறோம் தானே. அப்ப எப்படி வேற என்ன what else. What else. அடுத்து சிம்பிள் பாஸ்ட் முடிச்சு போன விஷயம் தானே. அப்ப சிம்பிள் பாஸ்ட்க்கு did யூஸ் பண்ணி கேட்போம். அடுத்து என்ன அவன், அவன்னா he சப்ஜெக்ட். அடுத்து தந்தான், தானுக்கு இங்கிலீஷ்ல
கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give. தாரது கொடுக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். சரியா? give. அப்போ அவன் வேற என்ன தந்தான், அவன் வேற என்ன கொடுத்தான் அப்படின்னு கேக்குறதுக்கு what else did he give? What else did he give? Okay, next. உனக்கு வேற என்ன தெரியும்? இந்த வேலையை தவிர உனக்கு வேற என்ன வேலை தெரியும், வேற என்ன சமைக்க தெரியும், இந்த மாதிரி வேற என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறது. ஓகே, உனக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னா எப்படி கேக்குறது? அந்த தெரியும், பிடிக்கும், வேணும் இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அது சிம்பிள் பிரசன்ஸ் படி கேட்கணும். சரியா? அப்ப எப்படி வேற என்ன what else? அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ்க்கு do வருமா does வருமா? இங்க சப்ஜெக்ட் உனக்குன்னு வந்திருக்கு you, சோ இங்க do யூஸ் பண்ணோம். சரியா? அடுத்து என்ன தெரியும், தெரியும்னா no. அப்போ உனக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னா what else do you know? What else do you know? அடுத்து உன்னால் வேற என்ன செய்ய முடியும் நம்ம கேட்போம்ல, உன்னால வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? வேற என்ன அப்படின்னா what else தானே. அடுத்து செய்ய முடியும், ஒரு விஷயத்த பண்ண முடியும், முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? கேன் யூஸ் பண்ணி கேட்போம். முடியும் அப்படின்னா கேன். ஓகே, இங்க வந்து இந்த ஆக்சிலரி வெர்ப் do யூஸ் பண்றோம்ல, அதே போல இந்த மாடல் வெர்ப் இங்க கேன் யூஸ் பண்றோம். கேன். அடுத்து என்ன? சப்ஜெக்ட் உன்னால், உன்னால்னா you. அடுத்து வெர்ப் என்ன? செய்ய முடியும், செய்யறது, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, அப்போ உன்னால் வேற என்ன செய்ய முடியும், இதை தவிர, இந்த வேலை தவிர, இல்ல இத ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி இதை தவிர வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னா what else can you do? What else can you do? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் வேற என்ன செய்யணும் நம்ம கேட்போம்ல, இந்த வேலை முடிஞ்சாச்சு, இதை தவிர்த்து நான் வேற என்ன செய்யணும், வேற என்ன செய்யணும், செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். ஓகே, இதை தவிர நான் வேற என்ன செய்யணும், வேற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம், அது எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.